மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 19வது ஞாயிறு. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, இறை வார்த்தையின் வழியாக இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்பிட, உங்கள் வாழ்வின் தேவைகள் நிறைவேற்றப்பட, இந்த நாள் முழுதும் நீங்கள் என்றும் மகிழ்ந்திருக்கின்ற பிள்ளைகளாய் வாழ்ந்திட இறைவன் அருள் புரிய உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, சிறுமந்தையே அஞ்சாதே, தேற்றுகின்ற, திடப்படுத்துகின்ற, உறுதியூட்டுகின்ற, நம்பிக்கையூட்டுகின்ற வார்த்தையின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க வருகின்றார். நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரை சார்ந்தவர்கள், ஆண்டவருடைய மந்தையின் ஆடுகள், அவருடைய தோள் மேல் சுமக்கப்படுகின்ற குட்டிகளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்படி இருக்கிற பொழுது நம்மை சூழ்ந்து நடக்கிற நிகழ்வுகளும் எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் நம்மை நிலைகுலை செய்துவிடக்கூடாது என்பதற்காக நம்பிக்கையில் நிலைத்திருக்க இயேசு நமக்கு உறுதியூட்டுகின்றார். சிறுமந்தையை அஞ்சாதே என்று சொல்லுகின்றார். ஏனெனில் திருச்சபை துவங்கிய காலத்திலிருந்து இன்று வரை திருச்சபை பல்வேறு எதிர்ப்புகளையும் சோர்வுகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்ற கடந்த நாட்களிலே நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய வடபகுதியில் 2 அருட்சகோதரிகள் இயேசுவின் பணியை செய்ததற்காக கைது செய்யப்படுகிறார்கள், பொய் குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள், அவமானப்படுத்தப்படுகின்றார்கள். இது ஒரு நிகழ்வு. இதே போல பல நிகழ்வுகள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவன் என்பதற்காக வதைக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றன, உடைமைகள் பறிக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றன, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தவற செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இப்படியெல்லாம் நிகழ்வதை பார்த்து பயப்படாதே, கலங்காதே, நம்பிக்கையில் குறைந்து போகாதே, கவலைப்படாதே, அஞ்சாதே என்று சொல்லி கடவுள் நம்மை தேற்றுபவராக இருக்கின்றார். ஏனெனில் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். கடவுள் உங்களை தனிப்பட்ட முறையிலே அன்பு செய்கின்றார், உங்களை நேசிப்பதாக தன் திருவுளமாக கொண்டிருக்கின்றார். ஆகவே கலங்காதே என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். சிறு மந்தை என்பது என்னென்று சொல்லி பார்க்கின்ற பொழுது யோவான் புத்தகம் 1:12 இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்று வாழ்பவர்களே அவருடைய பிள்ளைகளாகும் நிலையை அடைகிறார்கள். அப்படி என்றால் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அவரிலே நடப்பவர்களாக இருக்க வேண்டும். யோவான் புத்தகம் 10:27 படிக்கின்ற பொழுது இயேசு சொல்லுகின்றார், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவற்றை நான் அறிவேன், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்று சொல்லுகின்றார். இயேசுவின் குரலை கேட்டு அறிந்து அவரை பின்தொடர்கின்ற பிள்ளைகளாக இருக்கிற பொழுது அவருடைய மந்தையைச் சேர்ந்த ஆடுகளாக இருக்கின்றோம். ரோமர் புத்தகம் 8:14-15 தூய ஆவியில் ஏற்கப்படுகின்றவருடைய கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்றது. ரோமர் புத்தகம் 10:12 இயேசு கிறிஸ்து ஆண்டவன வாயார அறிக்கையிடுவோர் என்று சொல்லப்படுகின்றது. எபிரேயர் திருவழிபாடு புத்தகம் 12 படிக்கின்ற பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகின்ற மக்கள் அவருடைய மந்தையைச் சேர்ந்த ஆடுகளாக சொல்லப்படும். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவருமே இயேசுவை நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், இயேசுவை பின்பற்றுவர்களாக இருக்கின்றோம். இப்படி வாழ்கின்ற பொழுது நம்மை சூழ்ந்து நடக்கின்ற நிகழ்வுகளை கண்டு பயப்படாதே. செங்கடலை பிரித்தவர், மன்னாவை பொழிந்தவர், இஸ்ரேல் மக்களுக்காக போராடி வெற்றியை விட்டுக் கொடுத்த கடவுள் நமக்கும் துணையாக இருக்கின்றார், நம்மை சூழ்ந்து இருந்து பாதுகாப்பவராக இருக்கின்றார். அப்படியானால் இந்த சிறு மந்தையிலே நானும் அங்கு வைக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்கின்ற பொழுது என் வாழ்விலே எப்படிப்பட்ட தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நமக்கு சொல்ல காட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு சில குணாதிசயங்கள். ஒன்றாவதாக, இந்த உலகை பயன்படுத்தி அழிந்து போகின்ற செல்வங்களை பயன்படுத்தி அழியாத நிலை வாழ்வை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். எப்படி? தர்மத்தின் வழியாக, உதவி செய்வதன் வழியாக, பிற மீது இறக்கப்படுவதன் வழியாக, உள்ளதை பகிர்வதன் வழியாக விண்ணக வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். அதைத்தான் மத்தேயு 25 படிக்கின்ற பொழுது விண்ணக வாழ்வுக்கு தகுதியுடையவர்களே வாருங்கள் என்று சொல்லி விண்ணக தந்தை அழைப்பதாக இருக்கின்றது. இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது பொருள் மீதோ, பொன் மீதோ, பதவிகள் மீதோ, பட்டத்தின் மீதோ, மனிதர்கள் மீதோ கண்களை பதிய வைக்காமல்
அழிந்து போகின்ற சிதைந்து போகின்ற இவற்றின் மீது கண்களை பதிய வைக்காமல் ஆண்டவர் மீது, விண்ணக வாழ்வின் மீது கண்களை பதிய வைத்து அதை சம்பாதித்து கொள்ள வேண்டும். அழிந்து போகின்ற செல்வத்தை கொண்டு அழியாத மீட்பினை சம்பாதித்து கொள்ள அழைப்பை விடுக்கின்றார். இரண்டாவதாக, இப்படி அந்த வாழ்வை நாம் சம்பாதிக்க முற்படுகின்ற பொழுது இடை வரிந்து கட்டி கொண்டு நில்லுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். விடுதலை பயண நூல் 12:11 படிக்கின்ற பொழுது பாஸ்கா கடத்தலுக்கு முன்னாள் அவர்கள் எப்படி அந்த பாஸ்கா உண்ண வேண்டும் என்று சொல்லி கடவுள் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். இடையை கட்டி கொண்டு கையிலே கோலை ஏந்தி கொண்டு காலில் செருப்பை அணிந்து கொண்டு அந்த உணவை விரைவாக உண்ணுங்கள் என்று சொல்லுவாராக. தயார் நிலையிலே இருப்பது, நம்முடைய வாழ்வில் எந்த நிலையிலும் ஆண்டவரை சந்திக்க தயாராக இருப்பவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. விளக்கு எரிவது என்பது நாம் விழித்திருக்கின்றோம் என்பதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. ஒரு இல்லத்திலே மாலை நேரத்தில் விளக்கு அணைந்து விட்டது என்றால் அவர்கள் உறங்கச் சென்று விட்டார்கள் என்ற அர்த்தம் தானே. இப்போ விலகு எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் இன்னும் விழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அர்த்தம். தொலைவிலே வருகின்ற தலைவன் தன் இல்லத்திலேயே விளக்கு எரிவதை கண்டால் இதோ தன்னுடைய பணியாளர்கள் இன்னும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சியிலே அந்த இல்லத்தை தேடி வருபவராக இருப்பார். நாமும் நம்முடைய வாழ்விலே இறைவன் ஏற்றிய அந்த ஒளி என்றும் அணையாமல் காக்க வேண்டும். திருமுழுக்கின் பொழுது நம்முடைய ஞான தாய் தந்தையர் பெற்றோரும் கொடுக்கப்பட்டது. இதோ உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒளி என்றும் அணையாமல் காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்ற சொல்லி கேட்டு பாஸ்கா திரியிலிருந்து குருவானவர் திரியை பற்ற வைத்து ஒளியை அந்த குழந்தைக்கு பெற்றோர் வழியாக கொடுப்பார். ஞானஸ்தானத்தின் வழியாக நம் உள்ளத்தில் ஏற்றப்பட்ட ஒளி அருட்சாதனங்கள் வழியாக அணையாமல் காக்கப்பட்டு நம் நிலை வாழ்வை அடைவது வரை அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையான பாடத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நான்காவதாக, விழிப்பாயிருக்க அழைக்கப்படுகின்றார். விழிப்பாக இருப்பது என்பது கவனமாக இருப்பது. நம்மை சூழ்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கவனத்தை செலுத்துவது. எது எப்படி எங்கே நடக்கின்ற என்பதை ஆய்ந்தறிந்து அதற்கு ஏற்றார் போல விவேகத்தோடு செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தையும் சொல்லி காட்டுகின்றது. மத்தேயு 25 படிக்கின்ற பொழுது 10 கண்ணீர் ஓமை அவர்கள் விழிப்பாக இருந்தார்கள். எப்படி? அதில் 5 அறிவிலிகள் 5 விவேகிகள். விவேகிகள் என்ன செய்தார்கள்? விளக்கையும் அதோடு சேர்ந்து எண்ணெயும் எடுத்து சென்றார்கள். ஆனால் அறிவிலிகளோ விளக்கை மட்டுமே எடுத்து சென்றார்கள். எனவே அவர்கள் அந்த மனமுடைய விருந்திலே நுழைய முடியாமல் போயிற்று. நாமும் கூட விழிப்பாக இல்லையெனில் நாம் கவனத்தோடு இல்லையெனில் நாம் வீழ்ந்து போவோம். அதைத்தான் பேதுரு அழகாக சொல்லுகின்ற தன் திருமுகத்திலே, கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கின்றான், விழிப்போடு இருங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுப்பார். என்றும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லிலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை கொடுக்கின்றார். அடுத்ததாக, ஆயத்தமாயிருக்க வேண்டும். இருப்பது என்பது என்ன? தம்மையை தயார்படுத்திக் கொள்வது. தலைவன் வருகின்ற பொழுது அவனுக்கு உணவு பரிமாறுவதற்கு அல்லது அவனுக்கு கடமைகளை செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிற நிலையிலே ஊழியர் இருக்க வேண்டும். அதை போலவே நாமும் விண்ணக வாழ்விற்கு நம்மை இந்த மண்ணகத்தை பயன்படுத்தி தயாரித்து கொள்ள வேண்டும். அருட்சாதன கொண்டாட்டங்களில் பக்தியோடு பங்கெடுப்பது சிறப்பாக. ஒவ்வொரு அருட்சாதனத்திலே நாம் முழுமையாக பங்கெடுத்து நம் ஆன்மாவை அடிக்கடி தூய்மையாக்கி நாம் நம்மை தயாரித்து கொள்ளுகின்ற பொழுது இறைவனுடைய வருகை நமக்கு ஒரு பயத்தை கொடுக்காது. என்னுடைய இரண்டாவது வருகை நமக்கு ஒரு அச்சத்தை கொடுக்காது. நம்முடைய இறப்பு நமக்கு ஒரு பயத்தை கொடுக்காது. புனிதர்கள் எல்லாம் தன்னையை தயாரித்து இந்த வாழ்கின்ற பொழுதே இறைவனோடு இணைந்து வாழ்ந்ததினாலே அவர்கள் சாவை குறித்தோ தன் வாழ்வை முடிவை குறித்தோ அவர்கள் கலங்கவில்லை. மாறாக இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த இறப்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நாமும் நம்மையே தயாரித்து ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவரிலே நிலைத்திருக்க முற்பட வேண்டும். ஆறாவதாக, நம்மிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் தக்க முறையிலே செய்பவர்களாக இருக்க வேண்டும். பேதுரு அழகாக சொல்லுவார், நாம் அனைவருமே கடவுளுடைய சீரிய பொறுப்பாளர்கள் என்று சொல்லுவார். கடவுளுடைய பணிகளை செய்வதற்கான கொடைகளுக்கான சீரிய பொறுப்பாளர். அப்படின்றால் என் ஒப்படைக்கப்பட்ட பணியை நான் தக்க முறையில் செய்பவனாக இருக்க வேண்டும். அதில் 2 நிலைகள்: நம்பிக்கைக்குரிய பணியாளர்,
நம்பிக்கையற்ற பணியாளர். நம்பிக்கைக்குரிய பணியாளர் தலைவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரே மாதிரி செயல்படக்கூடியவனாக இருப்பான். தலைவனுடைய மனதை அறிந்து செயல்படக்கூடியவனாக இருப்பான். தலைவன் இதை தான் விரும்ப என்று சொல்லி அவன் சொல்வதற்கு முன்னாலேயே அதை செய்து அவருக்கு நிறைவை கொடுக்கின்ற மனிதனாக இருப்பான். அதை நம்பிக்கையற்ற ஊழியர் என்று சொல்லுகின்ற பொழுது, தலைவன் இருக்கின்ற பொழுது ஒரு மாதிரி, இல்லாத போது ஒரு மாதிரி என்று சொல்லி வேறுபாட்டை காட்டக்கூடியவனாக இருப்பான். தனக்கு கிடைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களையும் தனது சுயநலத்திற்காக பயன்படுத்தி அடுத்தவரை நிந்திப்பவனாக, அடுத்தவரை துன்புறுத்துபவனாக இருப்பான். பிறரை பற்றி அக்கறையற்றவனாக இருப்பான். இந்த நம்பிக்கைக்குரிய பணியாளர் எப்போதும் தலைவனை மையப்படுத்தி வாழ்பவனாக இருப்பான். நம்பிக்கையற்ற பணியாளனோ தன்னை மையப்படுத்தி வாழ்பவனாக இருப்பான். இந்த இரு நிலைகளும் இறை அன்பு, பிறர் அன்பு, தன் அன்பு என்கின்ற மூன்றுமே நிலைத்திருக்கின்றது. நம்பிக்கைக்குரிய பணியாளன் இறைவனையும் தன் தலைவனையும் தன்னையும் நேரிய வழியிலே நேசிப்பவனாக இருக்கின்றான். எனவே அவன் நம்பிக்கைக்குரியவனாக இருக்க, நம்பிக்கையற்றவனும் இறைவனுக்கும் தன் தலைவனுக்கும் தனக்கு கீழ் பணிபுரிகின்றவர்களுக்கும் தனக்கும் உண்மையற்றவனாக இருக்கின்றான். எனவே அவன் புறம்பே தள்ளப்படுவதாக இருக்கின்றது. இந்த நிலைகளிலே நாம் வாழ வேண்டுமெனில் நமக்கு தேவையானது என்ன என்ற 2ஆம் வாசகம் அழகாக சொல்லி காட்டுகின்றது. நம்பிக்கைக்குரியவர்களாக இருங்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். ஆபிரகாம் உதாரணமாக கொடுத்து எதுவுமே நடக்காது என்கிற நிலையிலும் அவர் ஆண்டவரை நம்பினார். எனவே கடவுள் 100 வயதிலே அவருக்கு மகனை கொடுத்தார். அந்த மகனை பழியாக கேட்கின்ற பொழுது கூட ஆபிரகாம் தயங்கவில்லை. காரணம், கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார், உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலைப் போல வானத்து மின்மீனைப் போல இருக்கும் என்று சொல்லி நம்பினார். எனவே தன் மகனை பலி கொடுக்கவும் தயாராக இருந்தார். எனவே கடவுள் அவரை விசுவாசின் தந்தையாக உயர்த்தி நம்புவதற்கு முன்மாதிரியாக வைத்திருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்விலும் இந்த ஆழமான நம்பிக்கை இருந்தது என்றால், அசைக்க முடியாத உறுதி இருந்ததே என்றால், எதுவும் நம்மை ஒன்றும் செய்யாது. துவக்கத்தில் சொன்னது போல பயமோ கலக்கமோ குழப்பமோ நம்மை அச்சுறுத்தாது. நாம் என்றும் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருப்போம், கடவுள் விரும்புவதை செய்து முடிப்போம், கடவுளை மகிமைப்படுத்துவர்களாக இருப்போம். அதன் வழியாக இறைவன் எந்நாளும் மகிமைப்படுத்தப்பட நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். இந்த உலகை வாழ்வை பயன்படுத்தி விண்ணக வாழ்வை சம்பாதித்துக் கொள்வோம். இத்தகைய அருள் பெற்ற மக்களாய் வாழ்ந்திட, இறை வார்த்தை நூலிலே நடந்திட, நாமும் ஆசி பெற்ற மக்களாய் இறைப்புகழ் பாடிட அருள் வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.